நம்ம வீட்டில் வந்து ராபின் முன்னாடி வந்து நம்ம ஃபிஷ் டேங்க்கில் ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு போட எடுத்தோம்னா வந்து நின்றுப்பாங்க. எனக்கு ஒரு வாய் கொடு அப்படின்னு சொல்லி அதை லைட்டாக நக்கிட்டு போவான். டேய் லோகன் நீங்கள் பாரு. ஹாய் கைஸ், நீங்கள் எப்போவாவது நம்ம லைஃப் திடீர்னு இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஜஸ்ட் ஹைப்போதட்டிக்கலாக கேட்குறேன், சரிங்களா? திடீர்னு நமக்கு ஏதோ ஆயிடுச்சு. அப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி எப்படி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் யோசிச்சு பார்த்துருப்போம். ஆனால் நம்ம பெட்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு யோசிச்சிருக்கோமா? யாரெல்லாம் ஹச்சிகோ பார்த்துருக்கீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். இட்ஸ் நாட் ஃபார் வீக் ஹார்ட்டட். இப்போவே சொல்லிடுறேன், பெட் லவர்ஸ் இது வந்து பார்க்கலன்னா தயவுசெய்து பார்த்துறாதீங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஹச்சிகோ பற்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேமோட கான்செப்டும் இவ்வளோ நேரம் நான் பேசுனது தான். நம்ம வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வயசான ஒரு ஓல்டு லேடியாக வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மக்கிட்ட ஒரு 6-7 பூனைக்குட்டிகள் இருக்குது. நம்ம இறந்துடுறோம் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷனில். இப்போ அந்த பூனைக்குட்டிக்கு என்ன ஆகும்? அதுதான் வந்து இந்த கேமோட கான்செப்ட். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நீங்கள் ஒரு பெட்டில் வராந்தால் மறக்காமல் லைக்கை தட்டிட்டு வாங்க. இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், லெட்ஸ் ஸ்டார்ட். 6 cats under. போவோம். என்ன எடுத்தோன்னே? ஓகே கைஸ். ஓ மை குட்னஸ் கிரேஷியஸ், ஹவு கிளம்ஸி ஆஃப் மீ. ரீடிங் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் ஐ தாட். நான் படித்ததுனால புக் ஷெல்ஃப் மண்டையில் விழுந்து செத்துட்டேன். What about my precious kitties stuck in this apartment? How will they survive? I must get the front door open so they can run free. Oh my god guys, இந்த புக் ஷெல்ஃப் விழுந்து நம்ம இப்போ செத்துட்டோம். இப்போ என்கிட்ட இருக்க இந்த பூனைங்கள்லாம் வந்து எப்படியாச்சும் இந்த அப்பார்ட்மெண்ட்லேருந்து வெளியே அனுப்பிச்சாகணும். அப்போ தான் அவங்களால சர்வைவ் ஆக முடியும். பார்ப்போம் என்ன பண்ணுறதுன்னு. 1 2 3 நிறைய வச்சுருக்கேன் கைஸ். 4 5 இல்லை 1 6 7 8 இஷ்டத்துக்கு வச்சுருக்கேன். நம்ம வந்து இப்போ என் கர்சரே வந்து இந்த ஒரு கோஸ்ட் மாதிரி தான் இருக்குது. நான் வந்து ஒரு கோஸ்ட்டாக லிமிட்டட் ஆப்ஜெக்ட்ஸ் கூட மட்டும்தான் இன்ட்ராக்ட் பண்ண முடியும். பெரிய பெரிய ஆப்ஜெக்ட்ஸ் கூடலாம் இன்ட்ராக்ட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே பாருங்க. டிவியெல்லாம் ஆன் பண்ண முடியாதா? லைட் ஆன் பண்ண முடியுது, டிவியும் ஆன் பண்ண முடியுது கைஸ். பெரிய ஐட்டம்லாம் மூவ் பண்ண முடியாது போல. இவன் இறங்கிட்டான். அழுத்துன. ஓ, அந்த கிளாக்ல இருக்க குருவி வெளியே வந்து கத்துனே இவன் இறங்கிட்டான். பிக்கிள். இந்த பூனை பேரு பிக்கிள். நைஸ். இந்த பூனை பேரு ஜாஃப்ரி. இவன் தான் வந்து ஈஸியஸ்ட் கேட் டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஓகே, என்ன வெளியே ஒரு பறந்துக்கிட்டு இருக்கு. சரி, நம்ம எப்படியாச்சும் வந்து இந்த கதவை திறக்க வைக்கணும். இந்த பூனைங்க மேலே ரியாக்ட் பண்ணி என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறான். பார்னோசஸ், ஷீ ஷோர் டஸ் லைக் டிவி எஸ்பெஷலி வென் ஐம் வாட்சிங் மை பேக்கிங் ஷோஸ். ஓ, இவனுக்கு வந்து பேக்கிங் ஷோஸ் தான் ரொம்ப பிடிக்குமா கைஸ்? எனக்கு தெரிஞ்சு இந்த அப்பார்ட்மெண்ட் மாதிரி தான் என்னோட வயசான காலம் இருக்குன்னு நினைக்கிறேன். தனியாக ஒரு 10-15 பூனைகளோட இப்படி தான் வாழ்ந்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம போவோம். டாய்லெட் இருக்கு கைஸ், ஃப்ளஷ் பண்ண முடியுது. ஃப்ளஷ் பண்ணோன்னே இவன் வந்துட்டாங்க. ரோஸ் சென்டட் கிட்டி லிட்டர் ஸ்மெல்ஸ் மோர் லைக் ஓல்ட் கேண்டி ஃப்ளாஸ். ஓகே, இங்கே வந்து கேட் லிட்டர் இருக்குது. லிட்டர்னா வந்து அது ஆய்ப்போருக்கு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வைக்கிறது கைஸ். நம்ம லோகன் அண்ட் ராபின்க்கு நாங்களும் வீட்டிலலாம் போட்டு வச்சு டெய்லி அவனுங்க போனதுக்கு அப்புறம் போய் கழுவி க்ளீன் பண்ணுவோம். ரூஃபஸ் ரொம்ப க்யூட்டியான். அவனுக்கு தான் சாஃப்டஸ்ட் ஃபர்றான். சரி, இங்கே டாய்லெட் பேப்பர் இருக்கு. தட்ஸ் பம்ப்கின். ஐ விஷ் யூ வுட் ட்ரை. ஓகே, நம்ம ஏதாச்சும் பண்ணுவோம். என்ன பண்ண முடியுது? இந்த விண்டோ ஓப்பன் பண்ண முடியுது. உள்ள வந்துருச்சு. இந்த டோர் ஓப்பன் பண்ண வைக்க என்ன வழின்னு பார்ப்போம். இவன் வந்து ஜாஃப்ரி வந்து கிளவரஸ்ட் பாயா, ஆனால் சீக்கிரம் பயந்துக்குவானா என்ன? டாய்லெட் பேப்பர்லாம் விளையாடுறான் கைஸ் இவன் ஜாஃப்ரி. நைஸ். ஜாஃப்ரி பார்க்க ராபின் மாதிரியே இருக்கான். ஃபுல் பிளாக். சீக்கிரம் ஸ்பூக் ஆயிடுவான். ப்ரெஸ் பண்ணி பயந்தாங்க கைஸ். நைஸ். பயந்து தாண்ட வந்துட்டான். இவனை தான் கூப்பிட்டு போய் நம்ம கதவை திறக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஃபேமிலி ஃபோட்டோ. வாட் ப்ரிஷியஸ் மெமரி. இது என்னது? ஆமாம் கைஸ், நான் இப்போ இல்லை, எனக்கு அப்புறம் இவங்கெல்லாம் ஒரு நல்ல வீடு பார்த்து போகணும். பார்ட் ஆஃப் கேட்னிப். சம் ஆஃப் மை கேட்ஸ் ரியலி கோ வைல்ட் ஃபார் கேட்னிப். யாருக்கெல்லாம் தெரியும்? கேட்னிப்னு ஒன்று இருக்கு கைஸ். இது
கட் பண்ணி உளுந்துருச்சு. ஓஹோ, இதுலேருந்து ஃபிஷ் ஃபுட்டு நம்ம போட முடியுது. அந்த மீன் வந்து திங்குது. ஓகே, அதுக்கு ஏதாச்சும் நம்ம பண்ணலாம். இப்போ இவனை வந்து என்ன பண்ண வைக்கிறாங்க? டிவி வேற இவன் பார்க்குறான். இவனுக்கு வந்து ஆனால் குக்கிங் ஷோ தான் பிடிக்குமா? பேக்கிங் ஷோ இதில் வேற ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு, ஸ்பாஞ்ச் பாப் மாதிரி. சரி, லைட் ஆன் பண்ண முடியுது. இதை தள்ளி விட முடியாதா? நிட்டிங் பாஸ்கெட். ஓகே கைஸ். ஓகே, அந்த ஈய பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ராபின் பையன் வந்து பாஸ்கெட்டை தள்ளி விட்டான். இங்கே வருவானா? இந்த பூனை அவனை தள்ளுது கைஸ், வர விட மாட்டேங்குதா? அப்போ இதுக்கு வந்து நம்ம எப்படியாச்சும் இது போடணும்னு நினைக்கிறேன். இவனுக்கு என்ன சொன்னாங்க? பேக்கிங் ஷோஸ் பார்த்தா இவன் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிடுவான்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு டிவி ஆஃப் பண்ண முடியுது, போட முடியுது. சேனல் எப்படி மாற்றுறது? இங்கே ஒரு பட்டன் இருக்கு. என்னங்க இந்த பட்டன்லாம் அழுத்துனா சேனல் மாறும்னு பார்க்குறேன். ரிமோட் ஏதாச்சும் வேணும் போல். இங்கிட்ட ஒரு பூனை இருக்கு, இவன் கொடுப்பானா? ஹீஸ் ஃப்ரெட்ரிக், ஹீஸ் வெரி ஸ்லீப்பி பாய். தூங்குவானா? ஒன்றும் பண்ண மாட்டானா? ஃபேன் திருப்ப முடியுது கைஸ். அக்வேரியம் ஒன்றும் பண்ண முடியல. அடுப்பு ஆன் பண்ண முடியுது. டவல் இங்க. கைஸ் எலி டாய். கிச்சன் பைப்பும் ஆன் பண்ண முடியுது. ஃபேன் போட முடியுமா? ஃபேன் ஆனும் பண்ணலாம் கைஸ். ஒரு இலை கீழே வந்துருச்சு கைஸ். இவன் இலைய பிடிச்சி ஆட்டி விட்டுட்டான். அதுலேருந்து ஏதோ விழுந்துருச்சு. ஓகே, we got the remote guys. இவன் பேர் என்ன? மிஸ்டர் ஸ்பாக். ஹீஸ் யூஸ்வலி குவைட் ஷை பட் கேட்னிப் டர்ன்ஸ் him into a bit of rascal. ஓகே, ஸ்பாக் வந்து ரொம்ப ஷையான பூனைக்குட்டியான். நம்ம மேலேருந்து ஃபேனை திருப்பினோடனே இந்த கேட்னிப் வந்து விழுந்துச்சுங்க. அதை உடனே பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே ஓட்ட போட்டான். சோஃபாக்குள்ளே ரிமோட் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க கைஸ், குக்கிங் ஷோ மாறினோடனே இவன் ரியாக்ஷன் மாறுது. வார்னோசஸ். இப்போ வந்து வேற ஷோ போட்டால் இவன் வந்து நம்ம ராபினை போக விட மாட்டான். அதனால நான் வந்து குக்கிங் ஷோ போட்டு விட்றேன். இப்போ குக்கிங் ஷோ பார்த்து டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டான். டிவியை வாய படத்துக்கு பார்த்துட்டு இருக்கான். இப்போ கூப்பிட்டு பார்ப்போம் ராபினை. வாடா கூப்பிட்டாங்க இவன் பாருங்க. ஓகே ரைஸ். இப்போ வந்து இந்த டோருக்கு என்ன பண்ணுறது? இந்த எலி இது பண்ணலான்னு நினைக்கிறேன். எலியை அப்படியே புச்சுக்குன்னு பண்ணோம். ஏறானா பார்ப்போம். மேலே ஏறான். அப்படியே போய் டோர் மேலே குதிக்க வைக்கணும் இவனை. என்ன பண்ணலாம்? மேலே ஏறிவியாடா? இந்த மீனுக்கு சாப்பாடு போடுறேன். மீன் என்ன பிடிக்கும்? ஐயோ, ஃபேன் ஆனாக இருக்கு கைஸ். ஃபேன் ஆனாக இருந்தால் இங்கே பாருங்களேன், மீனுக்கு சாப்பாடு போடுறது பறந்து போயிடுச்சு. மீனுக்குள்ளேயே போக மாட்டேங்குது. திருப்பி வச்சுட்டு போட்டால் உழுகுது. நைஸ், வி காட் இட். ஐடியா வந்துருச்சு. ஃபேன் ஆஃப் பண்ணி வச்சுக்கோம். டேய் தங்க குட்டி ராபின், இப்போ டீசிலிஸ் கூப்பிட்டா. இப்போ தண்ணியை திறந்துட்டா என்ன பண்ணுவான்? பயப்படல. அடுப்பு பற்ற வச்சாலும் பயப்படல. இல்லை வா. இப்போ இவனை நம்ம என்ன பண்ணி போய் கதவை திறக்க வைக்கிறதுன்னு தெரியலையே. ஃபிஷ் ஃபுட்டு பிடிக்குமா உனக்கு? சாப்பிட்றியா? அதுவும் வேணாமா? ஐ கான்ட் சி தீஸ் பீயிங் ஹெல்ப்ஃபுல். இதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. உள்ள தள்ளி விட்டாங்க. அதை டவலை உள்ள தள்ளி விட்டான். ஓ மை காட். சரி ஓகே. திருப்பி இதுக்கு வரான், யானுக்கு வரான், எலிக்கு போறான். என்ன உள்ள விழுட்டான். ஓ ஷிட் கைஸ், பயந்து ஓடிட்டான். இதுக்குள்ள விழுந்து பயந்து ஓடிட்டான் கைஸ். இவனை திருப்பி கூப்பிட்டு வரலாம் இருங்க. அதுக்கு இங்கிருந்து ஓட விடணுமா இவனை? நீ விளையாடு. இவன் விளையாடும் போது நம்ம ஃப்ளஷ் அடிச்சு விட்டா ஓடுறான். இதான் வந்துட்டான். இப்போ யான் அடிச்சுடுவோம். வா யானுக்கு வா. ஓகே கைஸ், இப்போ பைப்பை நிறுத்திடலாம். இப்போ இவன் மேலே ஓடணும். அதுக்கு என்ன பண்ணுறது? ஓகே கைஸ், இவன் வந்து அவனை ஓட விடல இந்த பூனை. நம்ம சேனல் மாற்றி விட்டா இவன் இந்த சைடு ஓடும்போது அவன் தடுத்துருவான்னு நினைக்கிறேன். நம்ம பார்ப்போம். யாருங்க இவன் தடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நம்ம போகும்போது வந்து அவன் இந்த பேக்கிங் ஷோ இல்லாதப்ப இவனை விடல. இந்த பக்கம் தடுத்துட்டான், போகாதரா அப்படின்னு. இருங்க இப்போ என்ன பண்ணுறான்னு பார்ப்போம்.
பார்த்தீங்களா போக விட மாட்டான், ஆனால் அந்த சைடு இருந்து விட்டுறான் கூட. சரி பேக்கிங் ஷோ போட்டுட்டு இவனை கூப்பிடுவோம். திருப்பி வேற சேனல். ஓகே இந்த தடவை இந்த சிங்கம் கத்துற சேனல் வச்சு பார்ப்போம் ஏதாச்சும் பண்ணுறானா. இப்போவும் போவோம். ஓ போயிட்டாங்க, ஓடு. சிங்கத்துக்கு பயந்து மேலே ஏறிட்டான். நைஸ்ரா. ஓகே ஓகே இப்போ ஃபேன் போட்டுவிடுவோம். குளிர்காய் நீ கேட்னிப் இவனுக்கு போட்டு தான் ரிமோட் எடுத்தோம். இப்போ இவனுங்க 2 பேர்த்தையும் வச்சு தான் ஏதாச்சும் பண்ணோம். இஸ் சச் அ கிளவர் பாய் பட் ஈஸிலி ஸ்போக்ட். ஓ இவன் வந்து தூங்கிக்கிட்டே இருப்பானா. இவனுக்கு வந்து சாப்பாடு இருந்தால் மட்டும்தான் இவனோட அட்டென்ஷனை வந்து நம்ம கேதர் பண்ண முடியுமா. இப்போ இவனுக்கு சாப்பாடு போடணுமா. இங்கே கேட் ஃபுட் இருக்கு. ஐம் டூ வீக் டு ஓப்பன் தீஸ். ஐயோ நான் வந்து ஒரு ஆவியாக இருக்கிறதுனால என்னால் அதிலெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ண முடியல. ரொம்ப லிமிட்டட் இன்ட்ராக்ஷன் தான். என்னால் வேணால் ஃபுட்டு போட முடியும். கைஸ் ஃபிஷ் ஃபுட்டு அவன் மூக்குக்கு ஃபேன் வச்சு அனுப்புவோம். இங்கே பாருங்க வாசம் பிடிடா, வாசம் பிடி. வாசம் வருதா. ஐயோ என்ன எந்திரிக்க மாட்டான். டேய் டேய் ஃப்ரெட்ரிக் வாசம் வருதா பாரு. ஃபிஷ் ஃபுட்டு பறக்குது பாரு. கைஸ் நம்ம வீட்டில் வந்து ராபின் முன்னாடி வந்து நம்ம ஃபிஷ் டேங்க்கில் ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு போட எடுத்தோம்னா வந்து நின்றுப்பாங்க. கைஸ் எனக்கு ஒரு வாய் கொடு அப்படின்னு சொல்லி அதை லைட்டாக நக்கிட்டு போவான். இவன் அந்த மாதிரிலாம் ஏமாற மாட்டான் போல். சரி ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு போட்டு பார்ப்போம் மீனுக்கு. தூக்கி சட்டியில் போட்டாங்க ராபின். ரிப் டு அஸ். அடே சட்டியில் இப்போ இவனை இறக்கவும் முடியாதா. இவனை எப்படி அங்கே கூப்பிட்டு போகிறது. மீனும் செத்து போச்சு கைஸ். ஷிட். ஓகே தண்ணி ஆஃப் பண்ணிடுவோம். கீழே இறங்க வேடா. இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு எலி பொம்மை. கீழே வா. சவுண்டு வருதா. இன்னும் வரமாட்டான். ஓகே கைஸ் அடுப்பு ஆன் பண்ணலாம். வாசம் வருது. ஓகே கைஸ் மீன் குக் ஆயிடுச்சு. அடுப்பு ஆன் பண்ணால் மீன் குக்காகி வாசம் வருது. இந்த வாசத்தை இவன் பிடிக்கிறான். ஆனால் இவன் தானே சாப்பாடு. இவன் தான் கைஸ். இவன் தான் வந்து டேஸ்டி ஃபுட்டு வச்சு தான் இவன் வந்து என்ன சொல்கிறது முழிப்பானா. இப்போ இவனுக்கு எப்படியாச்சும் இந்த வாசம் போக வைக்கணும். கண்ணல் திறந்து இங்கே 2 பூனை இருக்குது கைஸ். போனியோ அண்ட் கிளான்சி. இவனுங்க தான் ராபின் அண்ட் லோகன் மாதிரியே இருக்கானுக்கு. ஒயிட் அண்ட் பிளாக். இவனுக்கு எப்படி வாசத்தை போக வைக்கிறது இப்போ நான். ஓகே ஃபேன் போடலான்னு நினைக்கிறேன். ஃபேன் போட்டால் போகுதான்னு செக் பண்ணி பார்ப்போம். போயிடுச்சு. போடு. எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சனத்தையும் தள்ளி விட்டான். ஓ கதவுக்கு மீன் போய் விழுந்துருச்சு கைஸ். அக்கா எவ்வளவு பூனை வச்சிருக்கேன் நான். நல்லா இருக்கு இந்த கேமு. ஆனாலும் என்னை ரொம்ப திங்க் பண்ண வச்சிருச்சு. என் வயசான காலத்தில் நானும் இப்படி தான் வாழ்ந்துட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு வேளை நான் இல்லைன்னா லோகன் அண்ட் ராபின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது எனக்கு அதை யோசிக்கவே முடியல. எனக்கு ஐ கான்ட் திங்க் ஆஃப் அ சிச்சுவேஷன் லைக் தட். அவங்க இருக்க வரையும் நான் அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு கிளிக் அண்ட் ப்ளே கேம் தான். பட் எனக்கு இந்த கேம் பர்சனலாக ரொம்ப கனெக்ட் ஆச்சு. இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. இந்த கேம் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் கைஸ்.